என்ன சொல்கிறது, இட்லி கடை படத்தில் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப பெருத்த சந்தோஷம். முதல் முறையாக தனுஷோட அபாரமான இயக்கத்தில், அவர் வந்து எவ்வளோ பிரமாதமான நடிகர்னு எனக்கு தெரியும். பட் ஒரு இயக்குனராக எனக்கு இது வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணியிருந்தா கூட நான் சில பேரோட மட்டும்தான் இயக்குனரை ஃபீல் பண்ணுவேன். மீதி எல்லாரையும் கொஞ்சமாக ரைட்டர்ஸாக தான் பார்ப்பேன். அவங்க எழுதியிருக்க கதையை நம்ம மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க அப்படி தான் நினைப்பேன். மிக சில பேரை மட்டும்தான் பா இவங்கெல்லாம் ரியல் டைரக்டர்ஸ் அப்படின்னு பார்ப்பேன். அப்படி பார்த்த பிரமிச்ச ஒரு தனுஷோட இந்த இட்லி கடை படத்தில் நானும் ஒரு மினி இட்லியாக நடிச்சிருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ எல்லாரும் வந்ததுக்கு, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் படம். நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் படம் ரிலீஸ் ஆக. என்னை வந்து ஒரு டோட்டலாக ஒரு புது இதில் பார்ப்பீங்க. ஸோ நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ ஹோப் யூ ஆல் லவ் இட். வந்து பாருங்கள், படம் பாருங்கள் அண்ட் என்ஜாய் த ஃபில்ம். ரொம்ப நாளாக எனக்கு தனுஷ் கூட நடிக்கணும்னு ஆசை. அது இந்த படத்தில் நிறைவேறி இருக்குது. அவர் ஒரு நடிகராக எல்லாருக்கும் தெரியும், எவ்வளவோ விருதுகள் வாங்கிட்டார். ஒரு டைரக்டராக வந்து இன்றைக்கி அவர் கூட ஒர்க் பண்ணும்போது தான் தெரியுது, ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் அவ்வளோ நுணுக்கமாக கவனமாக செயல்படுறாரு. அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம். மீதி விஷயமெல்லாம் அங்கே பேசலாம். எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். அண்ணன் ராஜகிரண் அவர்கள், அவர் ஒருத்தர் தான் அண்ணன்னு சொல்லலான்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லா தம்பிகள் தான். சமுத்திரகனி சார், தம்பி அருண் விஜய், தம்பி பார்த்திபன், இளவரசன், நித்யா மேனன், ஷாலினி பாண்டே, எனக்கு கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் பிரச்சனை. அவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிருக்காங்க. மற்ற விஷயம் அங்கே பேசல, இங்கே பேசிட்டுன்னா தீந்து போயிடும். நிறைய இருக்குது, ஐட்டங்கள் இருக்குது, அங்கே போய் பேசிக்குவோம். பின்னாடி சத்யராஜ் இருக்கார், அவர் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். Thank you for coming. I'm coming after really long in the Tamil, and I'm very excited, and I hope you all show me love. So thank you very much. I see you soon in theaters, 1st October. Thank you. ஒரு இமோஷனலான ஃபிலிம், லாட் ஆஃப் இமோஷன்ஸ் அண்ட் ரூட்டட். ஸோ இன்னைக்கு ஆடியோ லான்ச், பாட்டெலாம் கேட்டு சொல்லுங்கள். இன்னும் நிறைய சாங்ஸ் வர வேண்டியது இருக்குது. ஒரு 2 ஃபோக் சாங்ஸ் வர வேண்டியது இருக்குது. ஒரு ஃபன் வெஸ்டர்ன் சாங் வர வேண்டியது இருக்குது. அது எல்லாமே வந்து அந்த வெஸ்டர்ன் சாங் ரொம்ப கேட்சியான ஒரு சாங் தான் அடுத்து வரத்துக்கு இருக்குது. நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கு. இவங்க 2 பேரும் பண்ண அந்த திருச்சிற்றம்பலம் படம் வந்து ரொம்ப ஒரு அழகான உணர்வுபூர்வமான ஒரு படமாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி இட்லி கடையும் ஒரு ரொம்ப நல்ல உணர்வுபூர்வமான ஒரு கமர்ஷியலான ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மாக இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். தேங்க்யூ.